ஜஷிதா வா ஜஷிதா ரியாக்ஷன் பாருங்க फ्रेंड्स. நிறைய பழம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு. இது போதும் பேபி இந்த வருஷத்துக்கு. மேல அந்த உழவ காய் அடிபட்டுருச்சு. சூப்பரா இருக்கு. நெத்திலி மீன். இந்த கொடுவா மீன் வந்து வாங்கி இருக்கோம் फ्रेंड्स. இந்த பெரிய திருக்க. அது வாங்கினா வந்து. ஹாய் फ्रेंड्स. फ्रेंड्स நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாவப்பழம் பறிக்க தான் फ्रेंड्स போறோம். பேபி வந்து ஒரு மரம் பார்த்து வச்சிட்டு வந்திருக்காரு. சோ இங்க நாவப்பழம் இருக்குவா போய் பறிக்கலாம் சொல்லிட்டு அதான் காலையிலே கிளம்பி. ஆமா வருஷம் நாவப்பழம் நிறைய பறிச்சு சாப்பிட்டுருக்கோம். இந்த வருஷம் ஒண்ணு கூட பறிக்கவே இல்ல फ्रेंड्स. அதனால நாங்க நாவப்பழம் வேட்டைக்கு போறோம். போயிட்டு வரலாமா? சரி. கவர் எடுத்துன்னு வரலையே பேபி. பெரிய அண்டாவை எடுத்துன்னு அண்டால பறிச்சுனா இருக்குதான்னு போய் பாப்போம் முதல்ல. நாவப்பழம் தானே பறிக்க வரீங்க. இது என்ன கையில பிஸ்கெட்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டே வர்றாரு. ஆமா அப்புறம் பசிக்கும்ல. பசிக்கும்ல. மூஞ்சி எப்படி வச்சுக்கிற அப்புறம் பசிக்கும்ல. போலாமா? எவ்வளவு நேரம் சங்கீதா வரதுக்கு? கவர் எடுக்கவேனா? இவ்வளவு நாவப்பழம் கிடைக்க போதே. அரை கவராவது பறிச்சுன்னு வரோம். ஓகே ஓகே. ஓகே கோலம். கோலத்தை காட்டணுமா? சங்கீதா போட்ட கோலம் பாருங்க எவ்வளவு காமெடியா இருக்கு. கிறுக்கு வச்ச மாதிரி. என்னம்மா என்ன ஜெஷிதா? மாமா ஃப்ரெண்ட்ஸ் நாவப்பழம் மரத்துக்கு வந்தாச்சு. அதனாலதான் எல்லாம் பறிச்சுட்டு போறாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரா நாவப்பழம் வந்து செங்காயா இருக்கு. ஜஷிதா வா ஜஷிதா ரியாக்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சு தரட்டா? பறிச்சு தரட்டா? எங்க கீழே இருந்தே பறிச்சிருக்கோம். மேல ஏறி நிறைய பறிச்சு வரோம். ஓகே ஃப்ரெஷ்ஷான பழம் நல்லா இருக்கா? புளிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான புளிப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பைபாஸ் ரோடு பக்கத்திலே இருக்குது. நிறைய பேர் நட்டு விட்டுருக்காங்க. நிறைய பேர் பறிக்கிறாங்க. அதான் பேபி சொன்னாரு வாக்கிங் காலைல நிறைய பேர் வர்றாங்களா வாக்கிங் வர்றாங்களா பறிக்கிறாங்கன்னாங்களா. அதான் வந்த கிட்டே இருக்கு. சம பழம் ஆனா பழுக்கும் போல நிறைய காய் செங்காலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நாவப்பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மரத்துல. இங்க பாருங்க நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து நாவப்பழ வேட்டை தான். நிறைய காய் இருக்கு. சரி பர்சனர் வா. ஃபுல்லாவே செங்காயா இருக்கு. ஒன்னு ரெண்டு பழம் மட்டும் தான் இருக்குது. தேடி தேடி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். சங்கீதா கொத்து கொத்தா இருக்கு சங்கீதா. ஒரு பழமும் திராட்சை கொத்து மாதிரியே அப்படியே ஒரு கொத்தும் அப்படியே திராட்சை கொத்து மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே திராட்சை கொத்து மாதிரி தான் தொங்குது. சூப்பரா இருக்கு பாக்கவே. கை விட்டு எடுக்கிறாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செங்கா நல்லா கருப்பானாதான் பழம் நல்லா தித்திப்பா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா துவர்ப்பா இருக்கும். ஆமா சசி கொத்தாலி வச்சு சாப்பிடுறாரு. ஆனா பழமும் இருக்கு இதுல. நல்லா இருக்கு பேபி. டேஸ்ட் நல்லா இருக்கா? இங்க பாருங்க பழுத்துரும். எவ்வளவு பறிச்சிருக்கேன்னு பாருங்க. நிறைய பழம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு. இது போதும் பேபி இந்த வருஷத்துக்கு. இது போதுமா? பழுக்க வச்சு 2 நாளைக்கு சாப்பிடலாம். இத பழமா பச்சை ஒரு நாள் வீணா போயிடும். இதுனா வச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம்ல. இன்னுமே நிறைய இருக்கு சங்கீதா மரம் ஃபுல்லா செவன் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பழுத்து கருப்பானாதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இனிப்பா. இதெல்லாம் நாளைக்கு பழுக்கிற பழம் பறிச்சாச்சு. இன்னொரு மரம் எங்க பாத்துட்டு அங்க போலாமா? அது கொஞ்சம் உள்ள இருக்கு தூரமா. போலாமா? என்ன மறுபடியும் நாவப்பழமா? வீட்டுக்கு போற வரையும் மறுபடியும் நாவப்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்துல சம பழம் சரியான பழம் இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரம் ஃபுல்லா நாவப்பழமா இருக்கு. சாக்கு போட்டு பொறுக்கி இருக்காங்க பாருங்க. யாரா நல்லா நாவப்பழம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துல. இந்த பாருங்க கொத்து கொத்தா இருக்கு. நிறைய நாவப்பழம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துல. ஆமா எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்த மரத்துல இந்த கிளையில ஏறனா வச்சுனா உளுக்குனா நிறைய கொட்டும். ஏறி தான் பறிச்சிருக்காங்க நிறைய பேரு. ஆமா நான் கோவத்துல மேல தூக்கி போட்டு போறேன். என் மேல நீ நல்லா பழத்துல பார்த்து அடிச்சிருக்கணும் பேபி. இங்க யாராவது சாக்குலாம் போட்டு அழகா பொறுக்கி இருக்காங்க. பழம் நல்லா மேல பழுத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே கொட்டும் போதே உடஞ்சிக்குது. அப்படியே
ஃப்ரெண்ட்ஸ், மரத்துல இருந்து அடிச்சு பழம் பொறுக்கி இருக்கோம். ஒரு வாங்கு இருந்ததுன்னா பிடிச்ச உழுகுனா நிறைய கொட்டும் பேபி. வாங்கு கொள்ளு இருந்ததுன்னா பழம் மேல இருந்த உழவ காய அடிபட்டுருச்சு. சூப்பரா இருக்கு. போலாமா? போலாம் வா. சரிங்களா? கோழி கொக்கோன்றாரு. கொக்கோ. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாவப்பழம் பறிச்சுட்டே இருந்தோமா. இன்னைக்கு சண்டே, அப்பதான் ஞாபகம் வந்தது. பீச்சுக்கு போலாம், பக்கத்துல வந்துட்டோம். நம்ம அப்படியே பீச்சுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல பீச் இருக்கிறதுனால அடிக்கடி கிளம்பி வந்துடுறேன். ஆமா, ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இல்ல இங்க. என்னம்மா கோழி இருக்குதுல்ல, அதான் போய் பாக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நம்ம வந்து பொம்மையார் பாளையம் வந்திருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லா ஈசிஆர்ல எல்லா பீச் பக்கம் போயிடலாம் வா. சரி, எங்க நிறைய கிடைக்குதுன்னு பாப்போம். எங்க விலை கம்மியா கிடைக்குதுன்னு பாப்போம். நம்ம லாஸ்ட் டைம் அங்க வாங்கணும். ஆமா, இது அப்படியே கொஞ்சம் தூரம். அது வந்து கோட்டைக்குப்பம். சரிங்களா? என்ன இவ்வளவு மீன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன் கலப்பு. குட்டி காணாங்கத்தை, இது குட்டி காணாங்கத்தை, கவலை, எல்லா மீனும் இருக்கு. ஆமா, வரிக்காலை, என்ன வரன்னு சொல்லி எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி அண்ணன் வந்து வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நீ ஒரு அண்ணன் வாங்கி கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கருவாடு போட்டு வச்சிருக்காங்க. நெத்திலி மீன் வந்து பாத்தீங்கன்னா பொடி மீன் நிறைய வச்சிருக்காங்க. முக்கியமா நெத்திலி மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி வந்து போட்ல நிறைய வச்சிருக்காங்க. வாங்கி தர மாட்டாரு. ஏன் பேபி? அவங்க விக்கிறதே இல்ல, எல்லாம் கூட போட்டு கூடையில விக்கிறாங்க, கூடையில வாங்குறாங்க, ஏலம் போடுறாங்க. ஆமா, நம்ம கொஞ்சமா வேணாம், நம்ம போய் பெரிய மீனை வாங்கலாம் தான் வந்தேன். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பெரிய இறா வாங்கல, சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய நண்டு ஏதாவது இருந்தா பார்த்து வாங்கி போலான்னு வந்துருக்கேன். போலாமா? சரி. ஆனா அந்த பொடி இது நல்லா இருக்கும் பேபி. நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறத விட அப்படியே ஃப்ரை பண்ணி விற்பாங்க. சூப்பரா இருக்கும், பொடியா சூப்பரா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா. சங்கீதா ஒரு வழியா யாராவது கண்டுபிடிச்சிட்ட போல இருக்க. ஒரு கேஜி வாங்குறேன். சரி, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு இல்ல, அடுத்து இன்னொரு மீன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா எறா மட்டும் தான் வாங்கியிருக்காரு. வீட்டுக்கு போறேன்னு சொன்ன வீட்டுக்கா போறோம்னு ஷாக் ஆயிட்டாரு. அப்படியே போலான்னு பார்த்தா அப்புறம் பக்கத்துல எறா வந்து எடுத்துட்டு இருந்தாங்களா, போயிட்டு அந்த பெரிய எறா வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பெரிய எறா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த தடவை லாஸ்ட் டைம் வாங்கணும், சூப்பரா இருந்தது. லாஸ்ட் டைம் 25 எறா வந்து கவுண்ட் பண்ணி வாங்கணும். 25 எறா 500 ரூபாய். 25 கடை 20 எறா 500 ரூபாய். இது வந்து பார்த்தோன்னா 1 kg வந்து 600 வாங்கியிருக்கோம். வீட்டுல போய் எண்ணி பார்க்கலாம் கரெக்டா இருக்கு. சரி போலாமா? ஜெசிதா போலாமா? தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சவுப்பா இருக்கு. தண்ணி கடல் தண்ணி அப்படியே கலரே மாறி இருக்குது. கொஞ்ச தூரத்துக்கு மட்டும் அப்படியே லேயர் மாதிரி இருக்கு. அது ஏன்னா இந்த மண்ணையே அப்படியே அரிச்சு எடுத்துட்டு போகுது அப்படியே உள்ள. மண் அரிப்புன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. தண்ணி மேலே வருதுப்பா, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, தண்ணிக்குள்ள மணல். சில டைம்ல பீச் கலர் மாறும். சரிங்க, சரிவா. மீன் கடை தேடி வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். அடுத்து அங்க போட்டு போன் சொன்ன லாஸ்ட் டைம் போன இடத்துக்கு எந்த சைடு புது இடம் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அதுல போட்ட கடை இருக்குது. நீங்க இல்ல போலாமா? அவங்க பார்த்துதான் வந்தோமே. மீன் பாத்துட்டு மீன் கடை வெறும் மலை மட்டும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க போதா? மீன் எல்லாம் அங்கதான் போகுது. சரி போலாமா? சரி, மறுபடியும் அந்த டைரக்ஷன் தான் போகணும். ஆமா, எல்லா போட்டுமே அங்கதான் போகுது. அப்ப போட்டை கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்குட் எல்லாம் கூட பெருசா இருக்கு. சரிங்க, எறாலாம் வச்சிருக்காங்க. பெரிய திருக்கி இருக்கிறேன். அன்னைக்கு வந்து கூட்டம் இன்னைக்கு அவ்வளவுதான் இருக்குது. மீன் லேட்டா வந்தாச்சு.
இந்த பெரிய திருக்க ஸ்குட்டா கேட்டு பாரு எவ்வளோன்னு. கடலுக்கு வந்தாதான் ஜாலியா இருக்குது. வந்து கிடைக்கவே இல்ல. எங்க பார்த்தாலும் சும்மா சுத்திட்டு வரோம். இப்பதான் வலையில இருந்து எடுக்கிறாங்க. ஆனா நம்ம கேட்டா தரமாட்டாங்க. தருவாங்களா? வாரா மீன் மட்டும் தான் நிறைய வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குமான்னு தெரியல. ரொம்ப நேரமா மீனுக்கு சுத்தி பார்த்தேன். அந்த ஓரா மீன் தான் நிறைய வச்சிருந்தாங்க. அது என்ன கம்மி விலை தான். 2 மீனும் பெரிய பெரிய மீன் 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீன்? கொடுவா மீன். ஆமா, கொடுவா மீன் வாங்கியிருக்கோம். வெட்டலன்னு பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் வெட்டுறாங்களா, ரொம்ப நேரம் ஆகும் சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போறோம். நம்ம கைவரிசை இதுல காட்டுவோம். உருட்டுன்னு கிடக்க வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு வெட்டிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கு மீன் வாங்கியாச்சு. அவங்க அந்த கனவா மீன் வச்சிருந்தாங்க. நல்லா உயிரோட உயிரோட இருக்கு. பெரிய பெரிய கனவா வச்சிருந்தாங்க. வந்து கேட்டிருந்தேனே 1000 ரூபாய் சொல்றாங்க ஒரு இது. ஒரே ஒரு கனவா இவ்வளவு பேர் இருந்தது. அது வந்து 450 ரூபாய்க்கு தர்றாங்க. 500 ரூபாய் சொன்னாங்க. 400 ரூபாய் கேட்டேன்னா 450 ரூபாய்க்கு எடுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பேபி தான் இந்த மீன் வாங்கிக்கலாம் நல்லா இருக்கும் சொல்லிச்சு. அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையில நாவப்பழம் பறிக்க போறேன்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே போயிட்டு பீச் பக்கம் போயிட்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இடம் பீச் போனோம். ஃபர்ஸ்ட் பொம்மையார் பாலம் போனோமா. ஆமா, அடுத்து வந்து பிள்ளையாச்சாவடி போனோம். அங்க எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோட்டைக்குப்பம் மறுபடியும் போனோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஊருக்கு போனோம். என்னது? பொம்மையார் பாளையத்துல வாங்கினா இறால் 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ 500 தானே பேபி? 600 1 கிலோ சொன்ன மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ள 600 ரூபாய் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஏன் 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு விலை ஏத்தினே போறாங்க. அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா 600க்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெரிய பெரிய இறலாம் இருந்தது போட்ட மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் பெரிய இறலாம் கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும் பெரிய இறனா. சோ அதனால கலந்து போட்டாங்க அவங்க. ஆனா பெரிய இறம் இதுல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இங்க பாருங்க ரொம்ப நாள் பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மீன் வாங்கியிருக்கோம். கொடுவா மீன். கொடுவா தானே பேபி? ஆமா, கொடுவா மீன். அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த ஐஸ்ல வைக்காத மீன். ஆமா, ஆக்சுவலி இந்த ஒரு மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வித்தியாசமாவே இருந்தது. கொடுவா மீன் எல்லாமே ஓரா மீன் தான் இருந்தது. ஓராவது ஓரா மீன் தான் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதே இல்ல. அதனால அது வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மீன் வந்து ஃபர்ஸ்ட் 600 ரூபாய் 70 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் யாருமே வாங்கல. அப்புறம் போய் வந்து இருந்தாங்களா. நான் இந்த எவ்வளவுன்னு கேட்டா 600 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி 500 ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்களா. ஒரு மீன் 500 ரூபாய்க்கு வாங்குறது. அதுக்கு ஒரு ஓரா மீன் கொஞ்சம் பிசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுங்க ரொம்ப நேரம். அது வேணா 100 ரூபாய்க்கு தரமா, சும்மாலாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனுக்கு வந்து ஒரு பிசுக்கு மீன் போட்டாங்க. நான் பிசுக்கு மீன் தெரியல, சங்கரா மீன் மாதிரி தெரியுது. பட் என்னன்னு தெரியல. இது சங்கரா மீன் மாதிரி தான் இருக்குது. இதுவா இருக்குமோ? சென்னாவர பெரிய சைஸ். பெரிய சைஸ் சென்னாவரியா? குட்டி குட்டி எங்க போயிட்டா ரஷிதா? நான் இறலாம் கிளீன் பண்றேன். மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து நல்லா சுரண்டி கிளீன் பண்றேன். ஓகே, பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியாச்சு. ஏபிதான் மீன் வந்து பாத்தீங்கன்னா வெட்டினார் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, எல்லாரும் சுரண்டி சூப்பரா வந்து மீன் கிளீன் பண்ணிட்டாரு. நான் வந்து அந்த ஓடுலாம் எடுத்துட்டு குடலாம் எடுத்து சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப யாராவது தொக்கு மட்டும் வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் குழம்பு வந்து நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, சரி வாப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறலாம் கிளீன் பண்ணலையே, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். இறா தொக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சோ இறா வந்து தொக்கு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிருக்கோம். வறுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் மீனுக்கு மசாலா போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் வந்து ரசம் வச்சுட்டு சாதம் பண்ணிட்டு மீன் வந்து வறுக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வந்து செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டைமா செஞ்சா எல்லாமே வீணா போயிடும். சோ அதனால இது நைட்டுக்கா வறுத்து சாப்பிடலாம் சொல்லிட்டு மசாலா போட்டு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மீன் வந்து அந்த தலை வால் பகுதி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அது வந்து மறுநாள் குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு. சோ அதனால கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்விதா ஹேர் ஆயில் லான்ச் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, புக் பண்ணிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களால வந்து கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது. நாங்க ரெடி பண்ண மொத்த ஆயிலுமே கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சோ நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கேட்டு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நான் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க கொஞ்சம் தான் வந்து ஆயில் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹெர்பல் ஆயிலா வந்து மாத்திருந்தோம். சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது நான் வந்து ஸ்டாக் வந்தோடனே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து புக் பண்ணிக்கங்க.
லான்ச்சிங் டே அன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு குலுக்கல் முறையில புடவை வந்து தரேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியா இருக்குது. 3 புடவையுமே ரெடியா வச்சிருக்கோம். ஒரே நாளே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து புக் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மொத்தம் 50 ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 50 பாட்டில் நாங்க ரெடி பண்ணோம். 50மே வந்து வித்துருச்சு. ஆமா, எல்லார் பேரும் இதுல எழுதி இருக்கான். சோ வந்து இதுல இருந்து பாப்பா ஒரு சீட் எடுக்க சொல்லுவோம். ஒரு சீட்டா 3 சீட் எடுக்க சொல்லுவோம். அவங்க 3 பேருக்கு மட்டும் சாரி வந்து கொடுக்கலாம். சரியா? ஓகே, யார் யார் அதிர்ஷ்டசாலின்னு பாக்கலாமா? ஜெசிதா கையில கிஃப்ட் வந்து கொடுக்க போறா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து அடுத்த பேட்ச் போடும்போது எல்லாருமே இதே மாதிரி சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் ஆஃபர் நிறைய இருக்கு. ஆமா, சோ வந்து இப்ப நம்ம போட்டுலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து 50 ஆர்டருமே ஃபுல்லா போட்டாச்சு. சொல்லுமா? ஓகே, ஒன்னு எடுமா? ஒன்னு எடு ஜெசிதா. 2 பேருக்கு ஒரே டைம். ஓகே ஓகே. சோ அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்தீங்கன்னா அகிலா. அகிலாவா? அகிலா வேலூர் ஃப்ரெண்ட்ஸ். அகிலா வேலூர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி. சோ நெக்ஸ்ட் வந்து மகேஸ்வரி உளுந்தூர்பேட்டை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ரெண்டாவது சாரி அவங்களுக்கு. ஜெசிதா இன்னொன்னு எடுமா? இன்னொன்னு எடு. ஒண்ணுதான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. ஒண்ணு எடுக்கணும், ஒண்ணுதான் எடுக்கணும். குட் கேர்ள் தானே? ஒண்ணுதான் எடுக்கணும். குட் கேர்ள். குழந்தைவேலு பேரு குழந்தைவேலு, நாமக்கல். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 பேருக்கு வந்து முந்திருக்கு. 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி கொடுக்கலாம். அகிலா, குழந்தைவேலு, மகேஸ்வரி. ஓகே ஓகே. ஜெசிதா ஹேர் ஆயில் புக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபர் கிஃப்ட் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே வந்து நாங்க கொரியர் ஆஃபீஸ்ல கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஆயில் வந்து ரீச் ஆயிடும். ஆயில் வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஃபீட்பேக் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக தான் கண்டிப்பா ரிசல்ட் எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமா இன்னொன்னு சொல்லவே மறந்துட்டேன். ஆமா, ஈரு பேனு எது இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். என் தலையில ஈரு வந்து நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரு வந்து ஈருக்குள்ள வச்சுதான் அம்மா ஈத்துவாங்க. பேன் வந்து பேன் சீப்போட எடுத்துருவாங்க. நம்ம ஹேர் ஆயில் தடவன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரு எல்லாமே பேன் சீப்பு சீவும் போது பொல கொட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈரு பேன் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஈரு பேன்லாம் வந்து போயிடும். சோ ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் ரெடி பண்ணனா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். ஜெசிதா பாய் சொல்லு.